வாங்க சிரிக்கலாம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ண போற 10 கடிஜோக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடிஜோக்ஸ் தான். இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கடிஜோக்குள்ள போலாம். 3, 2, 1. ஃபர்ஸ்ட் கடிஜோக்கு. ஐசு ஐசு என்ன அதிசயமா இருக்கு, அலாரம்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்க. காலையில் 5 மணிக்கே எழுந்திருக்க போறியோ? இல்ல அப்புறம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சிருவனே. ரெண்டாவது கடிஜோக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, பணம் அனுப்ப சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க. சுக்கு காப்பி வச்சு குடிக்க சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகேம்மா, அப்படியே சொல்லிடுறேன் உங்கள் அம்மா கிட்ட. என்னது எங்க அம்மாவுக்கா? சொல்றதான் சொல்றீங்க, சரியா சொல்ல மாட்டீங்களா? உடனே டாக்ஸிக்கு சொல்லுங்க. ஒரு வாரம் உங்க ஆஃபீஸ்க்கு லீவையும் சொல்லிடுங்க. போன கடிஜோக் வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். ஓடும் ஓடும் சங்கிலி, உருண்டு ஓடும் சங்கிலி, பள்ளத்தை கண்டால் பாய்ந்து ஓடும் சங்கிலி, அது என்னன்னு? அதுக்கான ஆன்சர் தண்ணீர். மூணாவது கடிஜோக்கு. என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? சரி வாங்க சாப்பாடு போடுறேன், வாங்க சாப்பிடுங்க. ஏய் இன்னைக்கு நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. இவளோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பொய் சொல்லிட்டு தூங்கிடுறது பெட்டர். நம்ம கடிஜோக் வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். நாலாவது கடிஜோக்கு. சீ இது காஃபியா? இது நாய் கூட குடிக்காதுங்க. ஆமாங்க, அதனால தான் நம்ம நாய்க்கு ஹார்லிக்ஸ் போட்டு வச்சிருக்கேனே. இதை போடுற காஃபியவே குடிக்க முடியாது. அந்த நாய் என்ன பாவம் பண்ணுச்சோ. யார் வீட்டிலலாம் நாய்க்குட்டி வளர்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அஞ்சாவது கடிஜோக்கு. ஜாக்கி, நாளைக்கு நம்ம கல்யாண நாளில் இது வரைக்கும் நான் பார்க்காத இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்களேன். நீ பார்க்காத இடம் தானம்மா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். இதோ சமையலறை. ஆறாவது கடிஜோக்கு. வா ஜெஸ்ஸி, நம்ம நிலா சோறு சாப்பிடுவோம். வாங்க வாங்க போவோமா? ஆமாம், நைட்டில் சூரியன் எங்கே போவோம்? அதுவா, நாம் நிலா சோறு சாப்பிட்றோன்னு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம்ல, அதான் சூரியன் கோச்சிக்கிட்டு போயிருக்கோம். ஒரு விடுகதை கேட்குறேன், ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? ஏழாவது கடிஜோக்கு. மிக்ஸி என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்ருக்கியா? ஆமாம், எதுக்கு தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க? குட் கொஸ்டின். கோலம் போட்டு தண்ணி தெளித்தா கோலம் அழிஞ்சு போயிடும்ல. எட்டாவது கடிஜோக்கு. அனி, இது மாதிரி தினமும் நீ என்கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு நாள் மிருகமாக மாறிடுவேன், ஜாக்கிரதை. அட நீங்கள் வேற, வெளியே பார்த்தலாம் நான் பயப்படவே மாட்டேன். ஒன்பதாவது கடிஜோக்கு. உங்களுக்கு தோசை வேணுமா சப்பாத்தி வேணுமா? உன்னோட இஷ்டம். இல்லை தோசையே சுட்டுரு. ஏய் ஜெனி, சப்பாத்தி சூப்பராக சுட்டுருக்க. நல்லா இருக்கும் தானே சொன்னேன், அதுக்கே மூஞ்சி தூக்கிட்டு இருக்க. இது தோசை இல்லை, சப்பாத்தி இல்லை, தோசை. கோவத்தில் அவளே கன்ஃபியூஸ் ஆகிட்டா பாவம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் நீங்கள் ரிப்ளைவே பண்ண மாட்டீங்க. இருங்க உங்களை டெஸ்ட் பண்ணுறேன். காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன், அப்போ ரிப்ளை பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். என்ன ரிப்ளைவே காணும். இருங்க ஒரு ஐடியா. ஹாய், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னது சர்ப்ரைஸா? சும்மா சொன்னேன், நீங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறீங்களான்னு பார்க்குறதுக்கு தான். இந்த கடிஜோக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடிஜோக் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கடிஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.